நம்ம கடைகளெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல சில்லி இட்லி, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கிற ஒரு அட்டகாசமான சில்லி இட்லி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ சில்லி இட்லி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக இட்லி தேவை. நீங்கள் இதை வந்து ஃப்ரெஷ்ஷான இட்லிலையும் செய்யலாம், இல்லாட்டி உங்கள்கிட்ட ஏற்கனவே மீதமான இட்லி இருக்கும்ல, அதாவது நம்ம நைட்டுக்கு இல்லை காலையிலேக்கு வச்சுருப்போம்ல, அந்த இட்லிலையும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது இதில் வந்து இந்த இட்லியை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய சைஸ், அதாவது இட்லியோட சைஸை பொறுத்து 6 பீஸாவோ இல்லை 4 பீஸாவோ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ண இட்லிங்களை வந்து நல்ல சூடாக இருக்க எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடாக, அதாவது அந்தளவுக்கு நல்ல சூடாக இல்லைன்னா இட்லி போட்டதுமே ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஷேப் வராது. ஸோ இப்போ நல்ல சூடு, அதாவது நம்ம அப்பளம் பொரிக்கிறதுக்கெலாம் எண்ணெயோட சூடு வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி சூட்டில் இப்போ இட்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து நான் ஒரு அயன் ஸ்கில்லட் இங்கே வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஒரு பேன்னாலும் வச்சுக்கோங்க. அதில் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 2 பூண்டு நல்லா பொடுசாக கட் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதில் கொஞ்சமாக நம்ம வந்து வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், அந்த இட்லியோட ஒட்டிட்டு கொஞ்சம் நல்லா இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பொடுசாக கட் பண்ண கேப்சிகமையும் போட்டு குடைமிளகாவையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் இதில் சுவைக்கு ஏற்ப உப்பு, டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ஒரு நல்ல ஒரு சாஸ் மாதிரி வந்துடும். நம்ம அந்த சைனீஸ் ஃபுட்லாம் பண்ணும்போது ஒரு சாஸ் மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்துடும். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியை இதில் போட்டுடலாம். இப்போது போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சாஸ் எல்லாம் அப்படியே நல்லா கோட்டாகி வெங்காயம் குடமிளகாலாம் அப்படியே அந்த இட்லிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிக்கும். அப்போது அப்படி ஒட்டிட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சாஸ் ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப சாஸியாக பிடிக்காது. எனக்கு இட்லியோட அந்த மொறுமொறுப்போடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி மொறுமொறுன்னு இட்லி இருந்தால் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போது இந்த சில்லி இட்லி எல்லாமே வந்து சூப்பராக வந்து கோட்டாகி ரெடி ஆகிடுச்சு. இப்போது சுட சுட இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சாப்பிட வேண்டியதுதான் வேலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பரான சில்லி இட்லியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம ஜாக்ஸ் கிச்சனை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம். ஸோ தட் நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன் அப்படின்ற இம்மீடியட்டான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நான் உங்களை ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.